வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. கார்த்தி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரேவதி என் பேச்சை கேட்பல. கண்டிப்பாம்மா நான் கண்டிப்பாக கேட்பேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் நீ எதுவும் எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது. சரி புருஷா, நான் என்ன பண்ண போகிறேன் உனக்கு தெரியாமங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் ஈஸ்வரியோட தங்கச்சி சந்திரகலா கேட்ட உடனே, ஓ இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா, இதை இவங்க 2 பேர் சந்தோஷத்தை தலைகீழ ஆக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா பாருக்கா, அவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு கிஃப்டை பரிசாக தரப்போகிறாங்களாம். 2 பேரும் மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏதோ என் பேச்சை கேட்டுட்டு அவங்க இங்கே இருக்கிறதே பெருசு. இதை நான் ஓவராக சம்மந்தப்படுத்தி பேசினேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் சரி வராதுமா அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லும்போது, என்னது அக்கா இப்படி யோசிச்சுட்ருக்கா, அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, அக்கா நான் சொல்கிறதெல்லாம் நம்ம ரேவதியோட நன்மைக்காக தான். நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ 6 மாதம் கழித்து அவங்க 2 பேரும் உண்மையிலேயே பிரிஞ்சிட்டாங்கன்னா, இது மாதிரி நினைவெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவள் எப்படி அடுத்த வாழ்க்கைக்கு செட் ஆவா? இதெல்லாம் நினச்சி அவள் காலத்தை தானே தள்ளுவா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தான் உன் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும். அப்படிங்கிறப்ப நீ சொல்கிறது இப்போ வேலிடான பாயிண்ட் தான். நான் அவங்களுக்கான நிகழ்ச்சியை தடுத்து நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி புரிஞ்சிக்காமையே, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வீட்டில் எதுவுமே உங்களுக்கான சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் வெளியாள் யார் வேணான்னு கேட்பாங்க. நான் எதுக்கு கேட்கணுன்னு கார்த்தி மாஸ் பண்ணுறாங்க. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சத நான் செஞ்சு தான் கொடுப்பேன். அதை கேட்க என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. மற்றபடி அவங்க அம்மாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா உரிமையும் இல்லை. சரிங்களா? சும்மா காமெடி பண்ணாமல் இங்கேருந்து போகிற வழியை பாருங்கள். ஏதாவது கோவப்பட்டு சொல்லிட போகிறேன். நாங்கள் வெட்டிங் டேவை கொண்டாடக்கூடாதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி கேட்கும்போது, புருஷா இப்போ தான் சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா என் புருஷனை பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமாக தெரியுதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவர் சொடக்கு போட்டால் என்ன நடக்கும்னு என்னன்னே எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரை பார்த்து உன் பேச்சை கேட்குறாருன்னு நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னு மட்டம் தட்டி பேசுகிறியா? அதுவும் நீயா கேட்காம உன்னை யாரோ ஒருத்தவங்க தூண்டி விடுறாங்க. அவங்க பேரை கூட நான் சொல்ல விரும்பலை, அது கூட வேஸ்ட்டுங்கிற மாதிரி சந்திராவை செம்மையாக டம்மியாக ஆக்கி பேசுகிறாங்க. அந்த இடத்துல பாத்தியாக்கா, நீயா கேட்டதுக்கு என்ன போய் இழுத்துக்கிட்டு இருக்கா? ஏய் இது ஒன்றும் என் தங்க கேட்க சொன்னதுனால கேட்கல, நானே கேட்குறேன். எதுக்கு? ஏன் காரணத்தை சொல்லுங்கள் பார்ப்போன்னு கார்த்தி கேட்கும்போது, காரணமா நீங்கள் 6 மாதம் கழிச்சு என்னவாக போகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். என்னவாக போகிறேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஏய் கோர்ட்டில் தான் பெண்டிங் இருக்குல்ல, அது எனக்கு சாதகமாக சொல்லுவாங்க. செம்மையாக காமெடி பண்ணுறாங்க. எல்லாரும் கைத்தட்டுங்கன்னு நம்ம ரேவதி செம்மையாக கலாய்க்கிறாங்க அவங்க அம்மாவை. ரேவதி என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவள் உன் அம்மாம்மா, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ராஜராஜன் கேட்கும்போது, வேற என்னப்பா பண்ணுறது? சும்மா மாமியார் கேட்டாங்கங்கிறதுக்காகலாம் விவாகரத்தெல்லாம் கொடுக்க முடியாதுமா. சட்டம் உனக்கு தெரியுமா? என்னம்மா நீ, உன்னை போய் இங்கே பெரிய இடத்துல உட்கார வச்சுருக்காங்களே, நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரில. நான் விருப்பப்பட்டு கேட்கணும், இல்லை அவர் விருப்பப்பட்டு 2 பேரும் போய் கேட்டால் தான் அப்பயே 6 மாதம் 7 மாதம்னு ஒன்றா ஒத்துமையாக அடுத்த சிட்டிங்கில் உட்கார வைக்கிற வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. மாமியார் கேட்டால் யாருமா விவாகரத்தெல்லாம் கொடுப்பாங்க? உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏய் உன் பொண்டாட்டியை வச்சு பேச வைக்கிறியா அப்படின்னு சந்திரா அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனையை கொண்டு போகணுன்னு வம்புழுக்கிறாங்க. உடனே பாத்தியாக்கா ரேவதியை எப்படியெல்லாம் மாற்றி வச்சுருக்கானே. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஈஸ்வரி அம்மா கேட்டாலே எனக்கு செம்மையாக கோபம் வருது. புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கண்ணே. நீ எல்லாம் குறுக்க பேசுனேன்னு வச்சுக்கிங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொரு பக்கமும் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க. ஏன் முன்னாடியே ஏன் தங்கச்சியே யாரை கேட்டுறா நீலாம் சத்தம் போடுற? அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க உரிமை இருக்குது. ஆமாம், நல்லவங்களை கண்டாதான் உங்களுக்கு ஆகவே ஆகாதே. அம்மா தேவையில்லாமல் உன் தங்கச்சியை தலைமையில தூக்கி வச்சு தாங்குறியா? வச்சுக்க. இங்கே பேசுனது யார்? என் புருஷனை பற்றி. நீங்கள் தான். உங்களுக்கு ஆகாத ஒரு மனுஷனை பற்றி எதுக்கு நீங்கள் பேசணும்? அதுவும் என் புருஷனை பற்றி ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுவியா? அவரா சண்டைக்கு போகிறவர்? நல்லா யோசிச்சுப்பார். சண்டைக்கு போகிறதுங்கிறது இந்த வீட்டில் 2 பேர் தான். அதில் ஒன்று ஈஸ்வரியும் ஒன்று சந்திரா. தேவையில்லாமல் எங்களை கடுப்பேற்றுற வெளிலாம் வச்சுக்காதீங்கன்னு
நம்ம ரேவதி வந்து கேள்வி கேட்குறாங்க. சபாஸ் ரேவதி, இன்னைக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்க போல இருக்கே அப்படின்னு மயில்வாகனம் வந்து ரகசியமாக வந்து பேசுகிறாங்க. விட்டுறாத விட்டுறாத, ஈஸ்வரி அம்மா வந்து அமைதியாக இருக்காங்க. இது மாதிரி நீ கேள்வி கேட்டால் தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க. இல்லாட்டின்னு வச்சுக்க ரேவதி, நாளுக்கு நாள் வந்து சந்திரா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேலை சொன்னீங்க மாமான்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து கேள்வி கேட்குறாங்க. ரேவதி, நீ என்னதான் வந்து தலைகீழ வந்து குப்புற கடிச்சாலும் கண்டிப்பாக நான் நினச்சது தான் நடக்கும். அப்படியாம்மா, நீ நினச்சது உன் விஷயத்திலேயே நடக்க மாட்டேங்குது, அப்படி எப்படிம்மா என் விஷயத்தில் வந்து நடக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை காப்பாற்றுறதுக்கும் பிரச்சனையில் மாட்டுறதுக்குன்னே ஏகப்பட்ட பேர் வர வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் நினச்சது தான் நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேசுகிறியே, இந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. அக்கா, இந்த வீட்டில் யாருக்கும் மரியாதைன்னா என்னன்னு தெரில, இப்படியெல்லாம் வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா? என்ன சித்தி, இதுவே ஒரு வேலை பொழப்பாக வந்து வச்சுருக்கீங்களே. சரி விடுங்க, என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணமே நான் ஒன்றே ஒன்று கேட்போம்க்கா, நீ வந்து அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பியா? சொல்லு சந்திரா, என்ன வேணும்? கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சகுனி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி இப்போ தன்னந்தனியாக நிற்கிறேனோ, ஏன்னா நான் சிவனாண்டியை கட்டினதுனால இந்த வீட்டுக்குள்ளே சந்தேகம் வந்துச்சு, நான் நிரூபித்து காட்டிட்டேன். அதே மாதிரி உன் பொண்ணையும் வந்து நிரூபித்து காட்ட சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சந்திரா வந்து பேசுகிறாங்க. சந்தோஷமாடி படுற அங்கே கோயிலில் இருந்துக்கிட்டு, அதே மாதிரி இப்போ நான் உனக்கு செம்மையாக வந்து ஆப்பு வச்சேனா அப்படின்னு சொல்கிறப்ப, ஏய் என் சந்திரா சொன்னதெல்லாம் கரெக்டு தானே ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க. கார்த்தி வந்து கோவப்படாமல் ரேவதி வந்து பார்க்குறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நீயே பதில் சொல்லிக்கேங்கிற மாதிரி சொன்னேன். நவீன், துர்கா மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு ஆசைப்பட்றியாம்மா? சொல்லு, போயிடுறேன். நான் வெளியில் போய் கஷ்டம்லாம் பட மாட்டேன். என் புருஷன் என்ன தங்கத்தட்டில் வச்சு தாங்குன்னு தாங்குவார். அவர்கிட்ட இல்லாத வசதியா? இந்த இடத்துல நான் கேட்டது எனக்கு வேணும்னா சொடக்கு போட்டால் 1000 பேர்கிட்ட வேலை பார்க்குறதுக்குன்னே வருவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் நாங்கள் நீ பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்னு இருக்கிறதுக்கான காரணமே அவர் எல்லாத்தையும் பழையபடி மாற்றணும்னு நினைக்கிறதுனால தான். ஆனால் நீ சத்தியமாக வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தான் இருக்க. ஆனால் என்ன ரிவர்ஸில் வந்து போயிட்டுருக்க. கொஞ்சமாவது யோசித்து ஃபார்வேர்டுக்கு போகிற வழியை பாரு, சரியா அப்படின்னு செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரா. அக்கா பாருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு வாட்டி பாருக்கீருன்னு சொன்னேன், நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு அவங்க பொண்ணு செம்மையாக வந்து பேசுகிறாங்க. வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் அந்த முருகன் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க. எல்லாரும், மச்சான் அடுத்தது நீ என்ன பண்ண போகிற? இரு, நம்ம பாஸ் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்போன்னு சொல்லிட்டு, என்னடா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நாங்களும் ஃபாலோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. டேய், வண்டி நம்பர்லாம் மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்குடா, அதெல்லாம் மாற்று. அதுக்கப்புறமேட்டுக்கு பைக்லலாம் எங்கேயும் போகாதீங்க, கார்லேயே போங்க. நம்ம நினச்சது இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து நடக்கணும்டா. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும். ஏன்னா நானும் கேள்விப்பட்டேன், இது ரொம்பவே வந்து பெரிய இடம் அப்படின்னு சொல்கிறப்ப, அண்ணன் பெரிய இடமோ சின்ன இடமோ ஆனால் நமக்கு அடுத்தது நவரவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களேண்ணே. அப்படி இருக்கும்போது இது நடந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். புரியுதுடா, கொஞ்சம் கவனமாக இருங்க, அதுக்கு தான் வந்து ஃபோன் அடித்தேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, அண்ணன் வந்து பாட்டப்படுற மாதிரி தெரியுது, நம்மளை கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க, நிச்சயம் கவனமாக இருப்போம், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு முருகனும் அவங்க டீமும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப பரபரப்பாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.